Standard 9 Social Science Unit 1 History Evaluation of Humans and Society Prehistoric Period. Good afternoon, students. In this lesson, you should study about evaluation of humans and prehistoric period. Listen. Humans are the only species on earth concerned with understanding as well as explaining the world and the universe. The chimpanzee, the gorillas, and orangutans, along with humans, are collectively called the great apes. Among them, the chimpanzee is genetically the closest to humans. Who is closest to humans? The chimpanzee. While the fossil bones are classified as various species such as Homo habilis, Homo erectus, Neanderthals, and Homo sapiens. Who are we? What is the name of our species? We are Homo sapiens. We are from Homo sapiens. Prehistoric period does not have evidence of writing. Prehistoric period was divided into 4 periods. First one, Paleolithic period. Paleolithic period na Palankarkalam. Second one is Mesolithic period, Idaikarkalam. Third one is Neolithic period, Pudiya Karkalam. And last one, Iron Age or Megalithic period. Megalithic period ன்னு சொன்னா பெருங்கற்காலம். In this lesson, you have 4 short answers and 2 paragraph questions. Now let us learn the question answers. First question, discuss how the age of speculation made humans become conscious and knowledgeable. Age of speculation அப்படின்னு சொன்னால் சிந்தனை காலம், சிந்தனைகளின் காலம் அப்படின்னு அர்த்தம். People of this period began to think and ask questions about nature, organisms and world around them. இந்த காலத்தில் உள்ள மக்கள் திங்க் பண்ணாங்க, சிந்தனை செய்தாங்க. அண்ட் தே ஆஸ்க் கொஸ்டின்ஸ், கேள்வி கேட்டாங்க. உலகத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் தன்னை சுற்றி வாழக்கூடியவங்களை பற்றியும் அவங்க தாங்களே கொஸ்டின் கேள்வி கேட்டு பார்த்தாங்க. அட் ஃபர்ஸ்ட் தே கன்சிடர்ட் நேச்சர் அஸ் காட் அண்ட் வர்ஷிப்ட் சன், மூன் அண்ட் வேரியஸ் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அபவுட் விச் தே டெவலப் தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அட் ஃபர்ஸ்ட் தே கன்சிடர்ட் நேச்சர் அஸ் காட், இயற்கையை கடவுளாக வழிபட தொடங்கினாங்க. தே வர்ஷிப்ட் சன், மூன் அண்ட் வேரியஸ் நேச்சுரல் ஃபோர்ஸஸ். அவங்க கடவுளாக சூரியனையும் சந்திரனையும் பல்வேறு வகையான இயற்கை சக்திகளையும் கடவுளாக என்ன செய்தாங்க, வழிபட்டாங்க. செகண்ட் கொஸ்டின், ரைட் எ நோட் ஆன் த இம்பேக்ட் ஆஃப் pastoralism on the prehistoric period in Tamil Nadu. Pastoralism has led to protection and supply of large quantities of grains and animal food. Pastoralism அப்படின்னு சொன்னால் கால்நடைகளை பராமரித்தல் அல்லது மேய்த்தல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கூட அக்ரிகல்ச்சர், விவசாயமும் சேரும். Pastoralism has led to production and supply of large quantities of grains. இந்த மேய்ச்சல்லையும் விவசாயத்திலையும் மக்கள் ஈடுபட்டதுனால அவங்க அதிகமான அளவு கிரெயின்ஸ், தானியங்களை பயிர் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அனிமல் ஃபுட், விலங்குகளுக்கு தேவையான உணவுகளையும் பயிர் செய்து விளைவிக்கக்கூடிய சக்தி பெற்றார்கள். People prefer to live on river banks, which has helped for the developments of early civilization. People prefer to live on river banks. ஆற்றங்கரை ஓரங்களில் வாழ்வதற்கு அவங்க பெரிதும் விரும்பினாங்க. ஏன்னு சொன்னால் that helped for the developments of early civilization. அது நாகரிக வளர்ச்சிக்கு இந்த ஆற்றங்கரை ஓரங்கள் காரணமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் விவசாயம் செய்கிறது, அக்ரிகல்ச்சருக்கு தேவையான தண்ணி கிடைச்சது அதிகமான அளவு. அதனால் மக்கள் விருப்பப்பட்ட ஆற்றங்கரை ஓரங்களில்
செட்டில்மெண்ட்ஸ் வீடுகள் அமைத்து வாழ தொடங்கினாங்க. அப்படி வாழ்ந்ததுனால ஆற்றங்கரை ஓரங்களில் பல சிவிலைசேஷன்ஸ் நாகரிகங்கள் தோன்றின. கேட்டில் லிஃப்டிங் ஹேஸ் லெட் டு வார்ஸ் அண்ட் என்க்ரவுச்மெண்ட். அப்படி இருக்கு அவங்க கால்நடை பராமரித்தல் தொழிலில் ஈடுபட்ட நேரத்தில் கேட்டில் லிஃப்டிங் ஒரு மனிதனுடைய கால்நடையை மற்றவங்க திருடிட்டு போகிறது, கவர்றது அல்லது பறித்துட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அது பல போர்களுக்கு காரணமாக அமைந்தது. திஸ் இஸ் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெகாலித்திக் பரியல் டைப்ஸ். மெகாலித்திக்னு சொன்னால் அயன் ஏஜ் ஆர் பெருங்கற்காலம். அந்த காலத்தில் பரியல் டைப்ஸ் அவங்க இறந்தவங்களை எப்படி அடக்கம் பண்ணியிருந்தாங்க, அந்த முறை எப்படி இருந்தது. பீப்புள் கிரியேட்டட் பரியல்ஸ் வித் லார்ஜ் ஸ்டோன்ஸ் ஃபார் த டெட் பீப்புள். நான் பெரிய ஸ்டோன்ஸ் கற்களுக்கு மத்தியில் இறந்தவர்களை என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணாங்க. The skeletons or a few bones of the dead persons were placed along with grave goods, including iron objects, carnelian beads, and bronze objects. Skeletons or few bones of dead persons. அந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் இறந்த அவர்களுடைய எலும்புகளுக்கு கூட எதெல்லாம் இருந்துன்னு சொன்னால் கிரேவ் குட்ஸ், இறந்தவர்களை அடக்கம் செய்யும்போது வைக்கக்கூடிய பல பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அந்த பொருட்களில் என்னெல்லாம் இருந்துன்னு சொன்னால் அயன் ஆப்ஜெக்ட்ஸ், இரும்பினால் செய்யப்பட்ட பல பொருட்கள், கார்னீலியன் பீட்ஸ்ன்னு சொன்னால் நம்ம கழுத்தில் போடக்கூடிய ஒரு மாதிரி மணி, செம்மணி கற்கள், அந்த மணி போல உள்ள கற்கள். அப்புறம் பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னால் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட பல பொருட்கள் அந்த இறந்தவர்களுடைய எலும்பு கூடுகளுக்கு கூட நமக்கு கிடைச்சிருக்கு. Some of the burials do not have human bones and they have only the grave goods. சில கல்லறைகளில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஹியூமன் போன்ஸ், மனித எலும்புகள் ஒன்றுமே நமக்கு கிடைக்கல. ஆனால் சில கிரேவ் குட்ஸ், அந்த இறந்தவர்களை அடக்கும்போது உள்ள சில பொருட்கள் மட்டும் கிடைச்சிருக்கு. தே மே பி கால்ட் மெமோரியல் பரியல்ஸ். அது நினைவு கல்லறைகளாக போற்றப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாமின் த டூல் மேக்கிங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆஃப் லோவர் பேலியோலித்திக் பீப்புள். Hand axes and cleavers are their important tool types. These tools, fitted with a wooden and bone handle, were used for cutting, piercing, and digging. They also used hammer, stones, and spheroids. The quartzite pebbles and cobbles were chosen as raw materials. The tools are found in the soil deposits and also in the exposed riverside. Hand axes சொன்னால் கைப்பிடியில் உள்ள கோடாலிகள், அண்டு கிளீவர்ஸ்னால் வெட்டு கத்திகள் ஆர் தேர் இம்பார்ட்டன்ட் டூல் டைப்ஸ். அவங்க பயன்படுத்தின மிக முக்கியமான கருவிகள். லோவர் பேலியோலித்திக் பீரியட்னு சொன்னால் பழைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்தின கருவிகள். தீஸ் டூல்ஸ் ஃபிட்டட் வித் எ வுடன் அண்ட் போன் ஹேண்டில். இந்த கருவிகளை கைப்பிடி போல் என்ன வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் உட்டன் அண்ட் போன் ஹேண்டில். நம்ம இப்போ மரத்தினால் உள்ள கைப்பிடி, இரும்புனால் உள்ள கைப்பிடி எல்லாம் இருக்கும், சில கத்திகள், வெட்டு கத்தி அதில் எல்லாம். ஆனால் அவங்க மரத்தையும் வச்சுருந்தாங்க, போன் ஹேண்டில் எலும்புகளையும் அந்த கைப்பிடியாக பயன்படுத்தினாங்க. வேர் யூஸ்ட் ஃபார் கட்டிங், பியர்சிங் அண்ட் டிக்கிங். அதை வெட்டுவதற்கும் குத்துவதற்கும் தோண்டுவதற்கும் பயன்படுத்தினாங்க. தே ஆல்சோ யூஸ்ட் ஹேமர், ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்பியராய்ட்ஸ். ஹேமர் சுத்தியலும், அப்புறம் நீள்வட்ட வடிவமான கருவிகளை என்ன செய்தாங்க, பயன்படுத்தினாங்க. த quartzite pebbles and cobbles were chosen as raw materials. The குவாட்சைட்னு சொன்னால் படிவு பாறைகள். அந்த படிவு பாறைகள் உடைந்து உருவான பெபிள்ஸ் அண்ட் கோபிள்ஸ். பெபிள்ஸ்னால் கூழாங்கற்கள், கோபிள்ஸ்னு சொன்னால் வட்ட வடிவமான உருண்டையான சுமால் ரவுண்டு ஸ்டோன்ஸ் ஆர் சோசன் அஸ் ரா மெட்டீரியல்ஸ். இந்த கருவிகளை செய்வதற்கு இந்த படிவு பாறைகள் உடைந்த அந்த பெபிள்ஸையும் கோபிள்ஸையும் அவங்க பயன்படுத்தினாங்க. The tools are found in the soil deposits and also in the exposed riverside. இந்த
டூல்ஸ் கருவிகள்னால் டூல்ஸ்னால் வெப்பன்ஸ் கருவிகள் இதெல்லாம் நம்ம வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்னா சாயில் டெபாசிட்ஸ் மணல் படிவுகளில் பல இந்த கருவிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. Then you have to detail answer. First one, the developments in the fields of agriculture, pottery and metal tools are considered a landmark in the life of megalithic period substantiate. First, agriculture. The people in the Iron Age practiced agriculture. Millets and rice were cultivated. Irrigation management developed in this period. Evidence of rice is seen in the megalithic sites like Adichanallur in Thoothukudi district and Poruntanal near Palani. First one is agriculture. Megalithic period peoples அக்ரிகல்ச்சர். இந்த மெகாலித்திக்னு சொன்னால் பெருங்கற்காலம், அயன் ஏஜ். அந்த காலத்தில் உள்ள மக்கள் எப்படி அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் ஈடுபட்டார்கள். த பீப்புள் இந்த அயன் ஏஜ் ப்ராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர். அவங்க வந்து அயன் ஏஜில் வந்து அக்ரிகல்ச்சரை அக்ரிகல்ச்சர் செய்தாங்க, விவசாயம் செய்தாங்க. அயன் ஏஜ் ஆர் மெகாலித்திக் பீரியட். மில்லட்ஸ் அண்ட் ரைஸ் வேர் கல்டிவேட்டட். மில்லட்ஸையும் ரைஸையும் வந்து அவங்க என்ன செய்தாங்க, விளைவிச்சாங்க. இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் டெவலப்ட் இன் திஸ் பீரியட். இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் நீர்ப்பாசன வசதிகள், கால்வாய்களை வெட்டுதல், குளங்களை வெட்டுதல், கரைகளை கட்டுதல், அணை கட்டுதல், இப்படிப்பட்ட இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் டெவலப்ட் இன் திஸ் பீரியட். இந்த காலத்தில் இதெல்லாம் வளர்ச்சி பெற்றது. எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் இஸ் சீன் இன் த மெகாலித்திக் சைட்ஸ் லைக் ஆதிச்சநல்லூர் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பொருந்தணல் நியர் பழனி. நம்ம வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்ற இடத்திலும் பழனி என்ற இடத்துல உள்ள பொருந்தணல் என்ற இடத்திலும் அந்த மெகாலித்திக் பீரியடில் உள்ள ரைஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது வந்து ஒரு எவிடன்ஸ் சோர்ஸாக நமக்கு பயன்படுது. அந்த காலத்தில் உள்ள மக்கள் எப்படிப்பட்ட ரைஸை வந்து கல்டிவேட் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடியதுக்கு அது ஒரு எவிடன்ஸாக இருக்குது. தென் பாட்டரி. Pottery is an important evidence found in the archaeological sites. The Iron Age and Sangam Age people used the black and red colors to make blackware and redware pottery. Pottery is an important evidence found in the archaeological sites. Archaeological sitesனா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த இடங்களில் நிறைய பாட்டரி மண் பாண்டங்கள் அல்லது மண்ணினால் செய்யப்பட்ட பல கருவிகளை வந்து பொருட்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து மிக முக்கியமான எவிடன்ஸ் சான்றுகளாக கருதப்படுகின்றன. The Iron Age and Sangam Age people use the black and red colors to make blackware and redware pottery. Iron Ageலையும் சங்கம் ஏஜ், அதுக்கு பிறகு வந்த சங்கம் ஏஜ் பீப்புளும் they make pottery in the colors of black and red. black கலர்ஸ்லேயும் ரெட் கலர்ஸ்லேயும் கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தாலான பானைகளை மண்பாண்டங்களை வந்து என்ன செய்தாங்க. Potteries were used for cooking, storage and dining purposes. அந்த மண்பாண்டங்களை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் potteries were used for cooking சமையல் செய்வதற்கும், storage தானியங்களை சேர்த்து வைப்பதற்கும், டைனிங் பர்பஸ் அதை வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறதுக்கும் அதை வந்து பயன்படுத்தினாங்க. The black and red ware pottery has a black inside and red outside with lustrous surface. The black and red pottery அந்த மண் பாண்டங்களில் black கலரை வந்து அந்த மண் பானைகளுடைய உள்ளால் உள்ள பாகம் வந்து பிளாக் கலர்லேயும் அவனுடைய அவுட் சைடு வெளி பாகம் வந்து ரெட் கலர்லேயும் இருந்தது. அண்ட் லஸ்ட்ரஸ்ன்னு சொன்னால் லஸ்ட்ரஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் ஷைனிங்காக இருந்தது. வெளியில் இருந்த அந்த ரெட் கலர் வந்து நல்ல ஷைனிங்காக இருந்தது. தென் மெட்டல் டூல்ஸ். வெப்பன்ஸ் சச் as swords, daggers, axes, chisels, lamps and tripod stands are also found. The iron tools were used for agriculture, hunting, gathering and battles. Bronze bowls, vessels with stylish finials decorated with animals and birds
Bronze mirrors and bells have also been found. Metal tools. The megalithic period people, they used weapons also. Weapons such as swords and daggers. Daggers சொன்னா பட்டா கத்திகள். Axes, chisels, lamps, விளக்கு தண்டுகள். ட்ரைபாட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால் முக்காலி போல் 3 கால் உள்ள ஒரு ஸ்டாண்டு ஆர் ஆல்சோ ஃபவுண்ட். இதெல்லாம் அங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளன. த அயர்ன் டூல்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர், ஹண்டிங், கேதரிங் அண்ட் இன் பேட்டில்ஸ். அயர்ன் டூல்ஸ் இரும்பு கருவிகளை அவங்க எதுக்கு பயன்படுத்துனாங்கன்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கும், ஹண்டிங் வேட்டையாடுறதுக்கும், கேதரிங் உணவுப் பொருட்களை சேகரித்தலையும், அண்ட் பேட்டில்ஸ் போர்க்களங்கள்லையும் பயன்படுத்தினாங்க. பிரான்ஸ் பவுல்ஸ் வெசல்ஸ் வித் ஸ்டைலிஷ் ஃபைனல்ஸ் டெக்கரேட்டட் வித் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். பிரான்ஸ் மிரர்ஸ் அண்ட் பெல்ஸ் ஹாவ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட். பிரான்ஸ் பவுல்ஸ் வெண்கலத்தால் செய்யப்பட்ட பவுல்ஸ், வெசல்ஸ், ஸ்டைலிஷ் ஃபைனல்ஸ் டெக்கரேட்டட் வித் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அதுக்கு வெளிப்புறத்தில் அனிமல் பேர்டு பிக்சரை போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பிரான்ஸ் மிரர்ஸ் வெண்கலத்தால் செய்யப்பட்ட கண்ணாடிகள். அண்ட் பெல்ஸ் ஹாவ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட். இதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தீஸ் திங்ஸ் வேர் பிலாங்ஸ் டு த மெகாலித்திக் பீரியட். Then next question. The history of humans is closely related to the history of the earth. Elucidate. The earth contains geological, archaeological and biological records of historical times in its upper layers. They are important for reconstructing the history of the earth and various living organisms. The fossil bones of the human ancestors are embedded in the earth's layer. These layers and the fossils are scientifically dated to study the various stages in human evolution and prehistory. Through the gathered evidence, we understand the evaluation of human history and developments in a chronological order. The earth contains geological, archaeological and biological records of historical times in its upper layers. பூமியினுடைய மேல் பகுதியில் அந்த ஜியாலஜிக்கல் சொன்னால் புவியியல் சார்ந்த, ஆர்கியாலஜிக்கல்னு சொன்னால் தொல்பொருள் ஆராய்ச்சி சார்ந்த, பயாலஜின்னு சொன்னால் உயிரியல் சார்ந்த பல படிமங்கள். ரெக்கார்ட்ஸ்னால் இந்த துறைகள் சார்ந்த பல படிவுகள் அந்த பூமியின் அப்பர் லேயர்ஸ் மேல் பகுதிகளில் ஒரு பெரிய சான்றுகளாக காணப்படுகின்றன. They are important for reconstructing the history of earth and various living organisms. அந்த பூமியின் அப்பர் லேயரில் படிந்துள்ள அந்த பல எவிடன்ஸ் நமக்கு எதற்கு பயன்படுதுன்னு சொன்னால் ரீகன்ஸ்ட்ரக்டிங் த ஹிஸ்டரியை நம்ம திருப்பி வடிவமைப்பதற்கும், வேரியஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பூமியின் மேல்பரப்பில் உள்ள பல்வகையான உயிரினங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் பயன்படுது. The fossil bones of the human ancestors are embedded in the earth's layer. The fossil bones of the human ancestors, மனிதர்களுடைய மூதாதையர்களுடைய எலும்பு படிமங்கள் அது படிந்து இருப்பது அதுவும் நம் ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸை பற்றி அறிந்து கொள்வதற்கு பயன்படுது. These layers and fossils are scientifically dated to study the various stages in human evolution and prehistory. These layers, இந்த மேலே பூமியின் அப்பர் லேயரில் படிந்துள்ள அந்த படிவுகள் நமக்கு எதற்கு பயன்படுதுன்னு சொன்னால் ஹியூமன் எவல்யூஷன் மனிதனுடைய தோற்றத்தை பற்றியும், ப்ரீஹிஸ்டரின்னு சொன்னால் வரலாற்றுக்கு முந்தைய காலம், ஹிஸ்டரி எழுதுவதற்கு முன்னால் உள்ள காலம், அதை பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பயன்படுகிறது. பூமியின் மேலே படிந்திருக்கக்கூடிய பல படிவுகள். Through the gathered evidence, we understand the evaluation of human history. Through the gathered evidence, நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற, சேகரித்து வைத்திருக்கிற இந்த எவிடன்ஸ் சான்றுகள், சோர்சஸ் மூலமாக we understand the evaluation of human history. மனித பரிணாமத்தினுடைய வரலாற்றை பற்றி நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். And developments in a chronological
ஆர்டர். கால வரிசை முறைப்படி மனிதர்கள் எப்படி உருவானாங்கன்னு சொல்லக்கூடியதை நம்ம அறிந்து கொள்வதற்கு இந்த பூமியின் மேல் பரப்பில் உள்ள அந்த படிவுகள் பயன்படுகின்றன. The earth was formed approximately 4.54 billion years ago. The earth was formed approximately 4.54 billion years. 4.54 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னால் பூமி என்ன செய்யப்பட்டது, உருவானது. Gradually conditions emerge for the growth of organisms. Gradually conditions emerge for the growth of organisms. பூமி உருவான பிறகு மெல்ல மெல்ல அதில் உயிரினங்கள் தோன்றின. பல வகையான உயிரினங்கள் காலப்போக்கில் உருவாயின. Then plants and animals came into being and therefore foundation was laid for the evolution of humans. முதல்ல பல உயிரினங்கள், ஒரு செல் உயிரி, இரு செல் உயிரி அப்படி தோன்றி அப்புறம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், விலங்குகளும் தாவர வகைகளும் உருவாயின. அதற்கு பிறகு ஃபவுண்டேஷன் வாஸ் லேய்டு ஃபார் த எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ், மனிதர்கள் உருவாவதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. The long span of time in Earth's history is divided into eras, periods and epoch by the geologist. The long span of time in Earth's history, பூமியினுடைய வரலாற்றை ஜியாலஜிஸ்ட், புவியியலாளர்கள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இராஸ் காலங்கள், பீரியட்னால காலம், இராஸ் பீரியட்ஸ் அண்ட் ஈப்போக்னா ஏஜ் ஆர் ஈரா அல்லது டைம் அப்படி சொல்லலாம். இப்படி அவங்க என்ன செய்கிறாங்க, பல பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. Dear students, I hope you understood this question answers. Study these question answers. If you have book, use your book, or otherwise you write the question answers in your notebook and study the question answers and write it in your notebook. Okay, thank you students.